வெல்கம் டு வீட்டுக்கிச்சன். இந்த வீடியோவில் நாம் மாங்காய் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு ஆப்பை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் இந்த மாங்காவை போட்டு நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம புரட்டி புரட்டி விட்டு சுட்டு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நாம் சுட்டு எடுத்துக்கணும். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா வெந்தாச்சு. அது வெந்தாச்சுங்கிறது உங்களுக்கு அந்த கலர் மாறி இருக்கிறத பார்க்கும்போது தெரியும். கொஞ்சம் கறியவும் செஞ்சுருக்கோம். அப்படி இருந்தால் தான் நம்ம இதை நல்லா பிசையணும். அப்படி பிசையும் போது நமக்கு உள்ளேருந்து பல்ப்பு கிடைக்கும். ஸோ அது நல்லா சுட்டால் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் புரட்டி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி நான் இன்னொரு மாங்காய் வச்சுருக்கேன், அதையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா புளிக்கிற மாங்காவாக இருந்துச்சுன்னா ஒரு மாங்காயே போதும். கொஞ்சம் பெரிய மாங்காவாக இருந்துச்சுன்னா, இது சின்ன மாங்காங்கிறதுனால நான் இன்னொரு மாங்காயை எடுத்திருக்கேன். இனி இதே ஆப்பை வச்சுருக்கோம். இதில் பச்சை மிளகா 5 எடுத்திருக்கேன், அதையும் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாயும் நம்ம சுட்டு எடுத்துக்கணும். மீதி 2 நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் பெருசுங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் நாம் சுட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அது இந்த மல்லி வித்து, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நமக்கு மாங்காய் நல்லா ஆறுனா தான் நம்ம அதை நல்லா பிசைய முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிடைக்கும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். அதில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மாங்காயை கட் பண்ணிக்கலாம். சில மாங்காய் நல்லா அப்படின்னா கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் குழுன்னு இருக்கும். அப்படின்னா நம்ம இப்படி பிசைஞ்சாலே நமக்கு உள்ளேருந்து பல்ப்பு கிடச்சிரும். சில மாங்காயில் வராது. அப்போ நீங்கள் இதை கட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். துண்டு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பிசையும் போது நமக்கு வரும். பிசைஞ்சிட்டு தோலை நம்ம வெளியே போட்டுடலாம். தோல் தேவையில்லை. இந்த மாதிரி மாங்காயை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். பெரிய பெரிய கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பித்தாச்சு. இதில் 2 வத்தல் மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு
நாம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இதில் இனி தேவைக்கு ஏத்தாக்கில் தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும்னு இல்லை, லைட்டாக நுர வந்தால் போதும். நம்ம மிளகு ரசம், தக்காளி ரசம், அதே மாதிரி பூண்டு ரசம் எல்லாம் வச்சுருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக பச்சை மாங்காயில் நம்ம ரசம் வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. இப்போ இது லைட்டாக கொதி வரட்டும். இப்போ லைட்டாக நுரைச்சி கொதி வர ஆரம்பித்தாச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சை மாங்காய் ரசம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.